சார் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது, ஸ்டீலுக்கு என்ன சார் பண்ணலாம்? சார் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காலமுக்கு ஸ்டீல் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் வராது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பில்டிங்கோட பேக் போனே காலம் தான். உங்கள் பில்டிங்கோட ரூஃப், பீம், ஸ்லாப் இது எல்லாத்தோட லோடும் காலம் மேலே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த 3 மிஸ்டேக்ஸ் தான் மேஜர் ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கரெக்ட் டயாமீட்டர் ஸ்டீலை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 mm யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 8 mm ஸ்டீலை யூஸ் பண்ணுறது. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் இருக்க கரெக்ட் டயாமீட்டரை யூஸ் பண்ணணும். இதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. செகண்ட், ஸ்டிரப் ஸ்பேசிங் அதிகமாக விடுறது. கம்பி கட்டுறோன்னு சொல்லி அதிகமாக ஸ்பேஸ் விட்டு கட்டுறது. காமனாக ஸ்டிரப் ஸ்பேசிங் 6 to 8 inch இருக்கணும். இதுதான் லேட்ரல் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்பேசிங் அதிகமாயிட்டா காலம் பக்கிள் ஆயிரும். இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, ஸ்டிரப் ஸ்பேசிங்கை 6 to 8 inch ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். தேர்ட், கியூப் டெஸ்ட் பண்ணாமல் காங்கிரீட் போடுறது. காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்த்த உடனே டிசைட் பண்ண முடியாது. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, எவ்ரி காங்கிரீட் மிக்ஸுக்கு கியூப் டெஸ்ட் கம்பல்சரி பண்ணணும். 7 days 28 days ஸ்ட்ரென்த்தை கம்பல்சரி செக் பண்ணணும். இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு சின்னதாக கிராக் வரும், அப்புறம் பீம் ஜாயின்ஸில் கேப் போகும். இதனால் ரிப்பேருக்கு லேக்ஸில் செலவாகும். காலம் வீக்கானா ப்ராப்ளம் சர்ஃபேஸில் தெரிய ரொம்ப லேட் ஆகும். பேக் போன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலும் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் குவாலிட்டியான பில்டிங் மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மேலும் இந்த வீடியோவை வீடு கட்டிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரெகுலராக வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.